அமரன். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மாலாம் சொல்லலை. படம் பார்த்தவங்களுக்கு கேளுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. உண்மையாக லவ் பண்ணுறவங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். உங்களுக்கு லவ் பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த படம் பிடிக்கும். நீங்கள் லவ் ஃபெயிலியர்னாலும் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வேறு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஆர்ட் ஃபீலிங் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது சும்மா சொல்லக்கூடாதுங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வருஷத்துலேயே நான் பார்த்த படம் ஒரு நல்ல கிளாஸ் படம்னா அமரனை சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அக்யூரேட்டாக எங்கேயும் லேக் அடிக்காமல் எங்கேயும் போர் அடிக்காமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிவாவோட ஆக்டிங்கும் சரி, சாய் பல்லவியோட ஆக்டிங்கும் சரி, சும்மா சொல்லக்கூடாது, பிச்சு உதறிட்டாங்க. சரி வாங்க நம்ம படத்துக்குள்ள போகலாம். வெயிட் ஆக்சுவலாக படம் வந்து பார்த்திங்கனாக்கா சாய் பல்லவி அப்புறம் அவங்களோட டாட்டர் ப்ளஸ் சிவாவோட அப்பா ஃப்ளைட்டில் போகிற மாதிரி காட்டுறாங்க. சாய் பல்லவியை நம்ம சிவாவோட ஃபோட்டோஸு, அவர் எங்கே எப்படி இருந்தார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக காட்டும் போது அந்த ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா 44RR ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சீஃப் கமாண்டராக இருக்கார். அந்த ஜேர்னியை சொல்கிறேன். அந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலாக அங்கே ஒரு கமாண்டர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இவர் போயிருப்பார். போயிருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஷூட் அவுட் நடக்கும். ஷூட் அவுட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொருத்தரும் வந்து மாறி மாறி ஷூட் பண்ணிப்பாங்க. ஆப்போசிட்லேயும் சரி, மிலிட்ரி சைட்லேயும் சரி ஷூட் பண்ணிப்பாங்க. ஷூட் பண்ணும்போது சிவாக்கு பயங்கரமாக அடிபட்டுடும். சிவாக்கும் கூட இருந்த இன்னொரு கமாண்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிபட்டுடும். உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சரில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. பக்கத்தில் இருக்க கேம்புக்கு கூப்பிட்டு போவாங்க, ஹாஸ்பிட்டல் கேம்புக்கு. அங்கே இருக்க டாக்டர் பார்த்துட்டு, எப்பா இது பிளட்டே இல்லைப்பா, என்னவோ மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா சிவாவும் இன்னொரு சீனியரும் வந்து பார்த்தோன்னா மாறி மாறி சிரிச்சிப்பாங்க. பார்த்தா இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கமாண்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரார் இல்லையா, அவர் வந்து அன்றைக்கே வந்து பார்த்திங்கனாக்கா ரிலீவ் ஆகி போகிறார் போல இருக்குது. ஸோ அதை மெமரியபிள் ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஒரு ட்ரில் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாரு. பட் யாருக்கும் தெரியல அங்கே என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா யார் ஷூட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க டீமில் இருந்தே வந்து பார்த்தோன்னா ஒரு 5-6 பேரை வந்து பார்த்தோன்னா அமைச்சிருப்பாங்க. இப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயும் படாமல் நல்லா ஷூட் பண்ணியிருப்பார். அப்படியே வந்து பார்த்தோன்னா கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது சொல்லுவார், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து பார்த்தோன்னாக்கா சொல்லுவார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவார். நீங்கள் வந்து தலைக்கு வந்து பட்கா போடணும், கேப் மாரி இருக்குது, ஆக்சுவலாக பிளட் ப்ரூஃப்னு நினைக்கிறேன், கேப் மாரி இருக்குது, அது போடணுன்றாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரைஃபிள் வந்து பார்த்தோன்னாக்கா மேக்சின் மாட்டும் போது வந்து பார்த்தோன்னாக்கா குயிக்காக மாட்டணும், டைம் டிலே எடுத்துக்கக்கூடாது. அங்கங்கே வந்து பார்த்தோன்னா சென்ட்ரி போஸ்ட்டு, அந்த மண் மூட்டை அதெல்லாம் ஏன் வந்து பார்த்தோன்னாக்கா அதுமாதிரி இருக்குது, ஒரு அட்டாக் நடந்தனாக்கா நம்மளை சேஃப்டி பண்ணுறதே அதுதான். ஸோ இதை வந்து பார்த்தோன்னாக்கா கரெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த போகிற இன்னொரு கமாண்டர் இருக்கார் இல்லையா, ரிலீவ் ஆகிற கமாண்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அன்றைக்கி பர்த்டேவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேக்கை வந்து பார்த்தோன்னா மூஞ்செல்லாம் அப்பி ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஃபன் பண்ணுவாங்க, ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணுவாங்க. அப்படி ஃபன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும். பார்த்தோன்னா அவரோட சீஃப் ஃபோன் பண்ணியிருப்பார், ஷோவோட சீஃப் ஃபோன் பண்ணியிருப்பார். இதுமாரி வந்து பார்த்தோன்னாக்கா அவரை ஒருத்தர் வந்து தூக்கில் போட்ட மாதிரி காட்டுவாங்க. இன்னும் போட்டாச்சு. அதனால வந்து பார்த்தோன்னாக்கா அவரோட சப்போர்ட்டிவில் இருக்கிற தீவிரவாதிகளில் அல்தாஃப் பாபான்ற ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து பார்த்தோன்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னாக்கா காஷ்மீருக்கு உள்ளே வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே என்ன பண்ணுவார்னாக்கா இவர் வந்து பார்த்தோன்னா டீமை வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ண ரெடியாக இருங்க, நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா அங்கே வந்து அவரை போடுறதுக்கு அந்த தீவிரவாதியை போடுறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். அவர் வேறு யாரும் இல்லை, அல்தாஃப் பாபான்றவர் தான். பார்த்தா அது மாதிரி காட்டுறாங்க. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா வராரு, உள்ள காஷ்மீருக்குள்ளே வராரு. வந்த உடனே வந்து பார்த்தினாக்கா மிலிட்ரியும் வந்து பார்த்தினாக்கா அவர் இருக்கிற இடத்த வந்து சரவுண்ட் பண்ணுறாங்க. பட் என்ன ஆகுதுனாக்கா அங்கே இருக்க சிவிலியன்ஸே வந்து பார்த்திங்கனாக்கா அவரை காப்பாற்றி விட்டுறாங்க. அப்படி காப்பாற்றி விடும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஒருத்தர் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் தான் சேஃப்டி பண்ணி கூப்பிட்டு போய் ஒரு வண்டியில் ஏற்றி விடுவார். உடனே இவர் சொல்லுவார், அல்தாஃப் பாபா சொல்லுவார், நீங்கள் பார்டர் தாண்டி வாங்க,
நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா மீட் பண்ணுவோம், பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னாக்கா அனுப்புகிறாரு. அப்படியே கட் பண்ணாக்கா சாய் பல்லவியோட போர்ஷன் வருது. அதுமாரி வந்து பார்த்தாங்க எப்படி வந்து பார்த்தோன்னாக்கா சிவாவை மீட் பண்ணாங்க, எப்படி லவ் பண்ணாங்கன்றத சொல்கிறாங்க. சிவாவும் சாய் பல்லவியும் வந்து ஆக்சுவலாக ஒரே காலேஜ் தான். சிவா வந்து சீனியராக இருக்கார். சாய் பல்லவி மேடம் வந்து பார்த்திங்கனாக்கா காலேஜில் வந்து ஒரு கல்ச்சர் போல் இருக்குது. அதில் ஒரு ரங்கோலி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு 4-5 பேராக சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் வின் பண்ணிடுறாங்க. அப்புறம் வின் பண்ணிடுறாங்க. அதை பார்க்குறாங்க, இவங்க ஃபேராக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு மாடல் மாரி இருக்கவே அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க இந்த ரங்கன் மாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்குது, நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணு, இவர் இப்போ சிவாவை போய் மீட் பண்ணுன்ட்டு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது, அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. பட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நீ போய் தான் ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சனை கூப்பிட்டு நீ போய் வந்து பார்த்தீங்கன்னா சிவாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவாவுக்கும் சாய் பல்லவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் சாய் பல்லவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவாவை பார்க்குறாரு. சிவா ஃபஸ்ட்டு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிறாரு. பட் அதை அவர் அந்தளவுக்கு காமிச்சிக்கல. என்னென்ன வந்து பார்த்தோன்னாக்கா ரெடி பண்ணணுமோ கேட்வாக் இருந்து எப்படி பார்க்கணும், எப்படி நடக்கணும், எப்படி வந்து பார்த்தோன்னாக்கா தலை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், நடக்கும்போது எப்படி வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்டைல் பண்ணணுன்னு வந்து சிவா சொல்லி கொடுக்குறாரு. சாய் பல்லவியும் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு அந்த காம்படிஷன்லேயும் வின் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிடுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. கேம்ப் ஃபயர் மாரி இருக்குது, ஒரு பீச் ரெசார்ட் மாரி இருக்குது. அதில் கேம்ப் ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சிவா சொல்கிறாரு, இல்லை நான் வந்து நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது மிலிட்ரி செலெக்ஷனுக்கு, அதனால் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் மோரோவர் அதை அப்படியே ஒரு கான்வர்சேஷன் போகுது அவங்களுக்குள்ள. எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எனக்கு மிலிட்ரி ஃபேமிலியான்னு கேட்குறாங்க. இல்லை மிலிட்ரி ஃபேமிலிலாம் இல்லை, எனக்கு மிலிட்ரி பிடிக்கும்னு சொல்கிறாரு சிவா. அப்படியே சொல்லும்போது சொல்கிறாரு, இல்லை எனக்கு நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலில் ஒரு ஃபீல்ட் ட்ரிப் கூப்பிட்டு போயிருப்பாங்க ஒரு ஆர்மி கேம்புக்கு. அவர் அந்த ஆர்மி கேம்பில் வந்து பார்த்து ஒரு நல்லா இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். ஸோ அதுவும் அதுவே ஒரு மோட்டிவேஷன் ஆகி நம்ம வளர்ந்தால் ஒரு நல்ல ஒரு ஆர்மி ஆஃபீஸராக ஒரு மிலிட்டனாக இருக்கணுன்றது அவருக்கு அந்த 5 வயசுலேயே அவருக்கு மனசில் நல்லா பதிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். காலேஜில் வந்து ட்ரா பண்ணும்போது சாய் பல்லவியா. அப்போ சாய் பல்லவி மேடம் சாய் பல்லவி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா மட்டும் அம்மா கூட எங்கள் அப்பாவை சேட்டன் தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அவங்க 2 பேருக்கும் நல்ல லவ் ஸ்டார்ட் ஆகுது. நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவரும் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அம்மா அப்பா. ஆர்மிக்கு செலக்ட் ஆகிடுறாரு. ஒரு வழியாக வந்து அவர் வந்து ஆர்மி கேம்புக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரெக்ரூட் பண்ணிடுறாங்க. அவர் வந்து ஆர்மி கேம்பில் வந்துடுறாரு. ஆக்சுவலாக அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை டெய்லியும் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு அப்படின்ட்டு. இல்லை இதெல்லாம் ஆர்மி ரூல்ஸு, இதெல்லாம் மீற முடியாது, நான் இங்கே தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்றாரு. ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுக்கும்போது ஆக்சுவலாக வந்து அங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கிட் ஆகி நடக்க முடியல. ஸோ எல்லோரும் அப்படியே போகிறாங்க. சிவா மட்டும் பார்த்துட்டு வந்து அவரை தூக்கிட்டு வர்றாரு. அங்கே இருக்கிற ஒரு சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா மற்றவங்களோட சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட சேஃப்டி செகண்டு, லாஸ்ட்டு தான் நம்மளோட சேஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுகிறாரு. சிவா பண்ணதுக்கு எல்லோரையும் எல்லோரும் முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்படியே போகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ட்ரில் இருக்கும் போல் இருக்குது. சண்டே மட்டும்தான் வந்து ஆஃபு. ஸோ அன்றைக்கி வண்டி விசிட்டர் அலோட் போல் இருக்குது. பார்க்க வரும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட சீஃப் அப்படியே அங்கே நின்றுட்டுருப்பார். உடனே சாய்கிட்ட சொல்லுவார், அந்த பேப்பரை எடுத்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கோ, நான் உன் மேலே அப்படி ஷோல்டர் மேலே அப்படி கொஞ்சம் நேரம் நான் படுத்த ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சுத்தமாக முடியல, அந்தளவுக்கு டஃப்பாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள ட்ரைனிங் போயிட்டுருக்கு அப்படின்னாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு நேப் அப்படின்னு சொல்லலாம்.
அப்படியே பார்த்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துடுவாங்க. அவங்க அம்மா பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க. என்னம்மா நீங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா லீவ் டைமில் ஊருக்கெலாம் போது சிவா சொல்லிவிடுவார், உங்கள் வீட்டில் பேசிப்பார் நம்ம கல்யாணத்தை பற்றி அப்படின்னுட்டேன். சரி நானும் பேசுகிறேன்ட்டு சாரி பேசிடுவார். இதுமாரி வந்து நான் இந்தமாரி என் காலேஜ் படிக்கிற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறான். அவன் தமிழ் ஆள், மிலிட்ரியில் வந்து பார்த்தோன்னா இப்போது ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃபேமிலி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இன்ட்ரோ கொடுப்பாரு. ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கு வந்து மிலிட்ரி மேனுக்கு கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க பெரிய அண்ணனும் அதுக்கு ஒத்துக்க மாட்டா. அப்படி வேண்டாம், அப்படி ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் ஃப்ரீயாக விட்டுட்டு படிக்கிற வழியை மட்டும் பாரு, அதுதான் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவார். அவங்களும் வந்துடுவாங்க. ஆனால் அவங்க செகண்ட் பிரதர் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஒரு வழியாக சிவா வந்து அவரோட ட்ரைனிங்கை முடிச்சிடுவார். அந்த ஃபைனல் அந்த மார்ச் நடக்கும் இல்லையா, ஜஸ்ட் அவங்க வந்து பார்த்தோன்னாக்கா அந்த பதவி இந்த சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ பெரிய பரேடு. அது வந்து ஆக்சுவலாக ஒரு ரவுண்டு வராங்க, எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காண்ட்ருக்காங்க. எப்படியும் வந்து அந்த கூட்டத்தில் பல்லவி வந்து சிவாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. சிவாவும் வந்து பார்த்திங்கனாக்கா பல்லவியை வந்து பார்த்துட்றாங்க. ஒரு ராஜ்புத் ரெஜிமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாரு, லெஃப்டினண்டாக ஜாயின் பண்ணுறாரு. ஆக்சுவலாக குடும்பம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோ வாங்கி பர்ஸில் வாங்கி வச்சுப்பார். சிவாவுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டே வந்து இந்தியன் பார்டர் தான் போல். அவர் சொல்கிறாரு இது என்ன அப்படின்னுட்டு. அது வந்து பார்த்தோன்னா முந்தானை, இது நீ வந்து பார்த்தோன்னாக்கா யாரும் நழிய விடாமல் பார்த்துக்கணும் வில்லன்ஸில் இருக்காங்க. சிவா வந்து பார்த்தோன்னாக்கா விசில் அடிக்கிறாரு. ஒருத்தனை வந்து பிபி இது ஊற்றுறாரு, மௌத்தாகன் ஊதுறாரு. பார்த்தா திடீர்னு பார்த்தோன்னாக்கா விசில் அடிக்கிறாரு, அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் காணும். ஐ மீன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே பேசிக்கிறாங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, நான் இருக்கேன் அப்படின்ட்டு. பார்த்தா திடீர்னு வந்து ஒரு சைலன்ஸு. அவர் கன்று எடுத்துகிட்டு போகிறாரு, யாராச்சும் இவ்வளோ ஊடுருவி வந்துட்டாங்களான்னு பார்த்தாக்கா அவரோட ஃப்ரெண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆப்போசிட்லேருந்து ஃபயர் பண்ணுவாங்க. இவரும் ஷூட் அவுட் பண்ணிவிடுவார். ஷூட் அவுட் பண்ணி அவரை வந்து போட்டுருவார். இன்னும் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவார். அவர் ஒரு அப்செட் இருக்கும் இல்லையா யாராக இருந்தாலும். பார்த்தோன்னாக்கா அந்த பார்டரில் இருக்க அந்த வேலி, ஒரு எறும்பு வேலி இருக்கும், அதை வந்து கட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த வேலி கண்ணாண்ட பக்கம் அப்படி 1.5 வருஷம் போயிடுது அவருக்கு. இந்தூர் வந்துடுறாரு. அவர் இந்தூர் மத்திய பிரதேஷ் வந்துடுறாரு. அங்கே வர ஜூனியருக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஷின் ஹேண்ட்லிங்கு ட்ரைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாரு. எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி ஃபயர் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தோன்னாக்கா மிஷின்ஸை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற. அவங்க அப்பா வந்து பார்த்தோன்னாக்கா ஹிந்துவை ஆக்சுவலாக வந்து அவரோட சொந்த ஊருக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. ஹிந்துவோட அப்பாவும் ஆக்சுவலாக சாய்பல்லி அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவா வீட்டிலேருந்து அவங்கள கூப்பிட்டு போயிடுறாங்க. சாய்பல்லவியும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலாக உங்கள் அப்பா சம்மதிக்க மாட்டேன்றாரு. நானும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது, 4 years ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகுது. அப்பாவும் சாய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிவா சண்டை போடுறதுனால. அப்படியே சொல்லி வந்து பார்த்தோன்னா ஆஷா வச்சிடுறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்றைக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறவங்களுக்கு தான் எப்பவுமே வலியும் வேதனையும் இருக்கும். இப்போ அது எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல். இதை பாரு, அவரோட நம்பரை நான் வந்து பேட்ச் நம்பர் வந்து பார்த்தோன்னாக்கா டேட்டூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுவாங்க. அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு கேப் விழுதுறது, ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் ஆகிடுது. இருந்தாலும் ஒரு வழி இருக்கும் இல்லையா, ஒரு லவ் ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நாளில் சிவா வந்து பார்த்தோன்னா தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாரு. அப்படியே ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுறாரு. ஒரு நாள் பார்த்தோன்னாக்கா ஒரு கிறிஸ்மஸ் டைமில் திடீர்னு சாய் வீட்டுக்கு வந்துடுறாரு ஒரு மிலிட்ரி ட்ரெஸ்ஸில். பார்த்தா அவங்க அப்பா இருக்கார். அவங்க அப்பா கதை திறக்கிறாரு, இன்டர்வியூ பண்ணுறாரு. நான் தான் முக்குந்து வர்றாரு சின்ன அப்படின்னு இன்டர்வியூ பண்ணுறாரு. நான் தான் அவரோட பெரிய அண்ணன், இவர் சின்ன அண்ணன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கேட்குறாங்க. அவங்க பெரிய அண்ணன் எப்போ பார்த்தாலும்
கொஞ்சம் கோபமாக தான் இருக்கா. அப்படி அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்துகிறாரு. இல்லை, நடந்ததுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அவர் அப்பாலஜைஸ் கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இதுமாரி வந்து நானும் கொஞ்சம் நாள் மிலிட்டரியில் தான் இருந்தேன், சீஃப் டாக்டராக இருந்தேன். அங்கே வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது, எப்பவுமே ரத்தமும் சதிகமாக தான் இருக்கும். அதனால் என் பொண்ணை வந்து நான் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். என்னால் அப்படி என்னை வந்து அதுமாரி நான் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியாக கன்வீனியன்ஸ் பண்ணிடுறாரு. சைப்பிள்ளைவி மேடம் வந்து பார்க்குறாங்க. பால்மாரி ஆகிடுது. அது ஆக்சுவலாக பொண்ணு கேட்க வந்தார். அப்புறம் வந்து 15 ஜாலியாக ஃபேமிலியோட ஒரு ஆளாக மிங்கில் ஆகிறாரு சிவா. அப்புறம் வந்து 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சிவா ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக கேப்டன் ஆகிடுறாரு. அவங்களும் கன்சீவ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஏர்போர்ட் வர சொல்கிறாரு. ஆக்சுவலாக வேறு இடத்துக்கு போகிறதுக்காக ஒரு ட்ரான்ஸ்லேஷனுக்காக இருக்கும்போது ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா தாடி மியூசியமாக இருக்காது. அப்போ சொல்கிறாரு, நான் ஆர்ஆரில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறேன். அப்படி இருக்க வராரு விக்ரம் சிங். ஆக்சுவலாக அந்த ஸ்டார்டிங் சீனில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு அக்யூரேட்டாக வந்து பார்த்தினாக்கா ஃபயர் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. அவர் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவார், 4-5 தலைமுறையாக நாங்கள் மிலிட்டரியில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. அவ்வளோ ப்ரௌடாக சொல்லுவார். எனக்கு அப்புறம் என் பையனும் வந்து பார்த்தோன்னாக்கா மிலிட்டரிக்கு தான் வருவோம் அப்படின்லாம் சொல்லுவார். எல்லாருடையும் ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ பண்ணுறாங்க, இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. மேஜர் முகுந்த் அல்தாப் பாபாவை பற்றி சொல்கிறாரு. பேருக்கு அல்தாப் பாபா அப்புறம் இன்னும் ஒரு 4-5 டெரரிஸ் பற்றி பேசிகிட்ருக்காங்க. அல்தாப் பாபாவோட அப்பா மீட் பண்ண போகிறாரு சிவா. சொல்கிறாரு, இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையனை சரண்டரா சொல்லுங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன். அவருக்கு வந்து மினிமம் தண்டனையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன், எந்த அளவுக்கு பெரிய ஒரு இதுவும் இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா காஷ்மீரில் வந்து வளர்ச்சி ஆகணுன்னாக்கா துப்பாக்கி இந்த கலாச்சாரம் இல்லைனா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் அவர் ஹெல்ப் பண்ண முடியும். இல்லைனா வந்து பார்த்தோன்னாக்கா முடியாது. இன்னும் நம்ம வந்து ஒரு 20 வருஷம் பின்னாடியே இருக்கோம். ஃப்யூச்சர் நினச்சி பாருங்கள், பசங்களாம் இருக்காங்க, அவங்களோட எதிர்காலத்தை நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எங்களால் முடியாது, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்ட்டு வந்து அல்தாப் பாபாவோட அப்பா வந்து பார்த்தோன்னா திட்டவட்டமாக சொல்லிவிடுவார். சிவா சொல்லிவிடுவார், ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே துப்பாக்கி இருக்காது, அன்றைக்கி காஷ்மீரில் வந்து பார்த்திங்கனாக்கா தீவிரவாதமும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவார். அதுக்கு அந்த ஆர்மி சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லிடுறாரு. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி விடலாம் அல்தாப் பாபாவை. அவர் வந்து பார்டர் தாண்டி போய் அவங்களோட கேம்பெயினில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணி அங்கே வந்து பார்த்தோம்னாக்கா டெரரிஸ்ட்டுக்கு உண்டான அந்த இதை அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு. இப்படி ஹேண்ட் வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த கேம்பெயினில் இருக்கிற லத்தீஃப் ஒரு 4-5 பேர் கூட பேசிகிட்டு இருக்காரு. அல்தாப் பாபாவும் அங்கே தான் இருக்கார். ஒரு வழியாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க எங்கே இருக்காருன்ட்டு. அல்தாப் பாபா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சூசைட் அட்டாக்கை வந்து பிளான் பண்ணுறாரு. அந்த சூசைட் அட்டாக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 4-5 பேர் தேவைப்படுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம லத்தீஃப் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. என்கிட்ட ஒரு 4-5 பசங்க இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்காங்க, நம்ம வேணால் அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு லத்தீஃபு. அப்பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அல்தாப் பாபாவும் சரி ஓகே வர சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 பேரை வர சொல்கிறாரு. மீன் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இன்ஃபர்மேஷன்
மிலிட்ரி சைட்லேயும் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சு போயிடுது. மிலிட்ரிஸும் வந்து மிலிட்டனும் வந்து எல்லாத்துக்கும் தயாராகிறாங்க. வெப்பன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாமரு வயர்லெஸ் டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வண்டியில் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. யாரை நம்ம போட போகிறோம் அப்படின்றதையும் ரிவீல் பண்ணிடுறாரு. இதுமாரி அல்தாஃப் பாபா போட போடுறோம், நீ கண்டிப்பாக அவரை போட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம சிவா. யாரும் அவங்க மூஞ்சை வந்து பார்த்தோன்னா மூடாதீங்க, நம்ம மூஞ்சை அவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாரு. அப்படின்னாக்கா மிலிட்ரி மேன் வந்து நம்மளை சுடுவான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அந்த பயம் வரணும் அப்படின்னு சொல்லி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு, அவங்க டீமை மோட்டிவேட் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அல்தாஃப் பாபா வர ஏரியாவை வந்து பார்த்திங்கனாக்கா சரௌண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரௌண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு யாருக்கும் தெரியாத மாரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தோன்னாக்கா ஒளிஞ்சிருந்து வந்து வெயிட் பண்ணிட்டு வர்றாரு. பிளேஸுக்கு வந்து ஒவ்வொருத்தர் இன்டர்வியூ பண்ணுறாரு. ஆக்சுவலி இன்டர்வியூ வேறு ஒருத்தர் எடுத்துகிட்ருக்காரு. அவர் அன்றைக்கி வர பிளானே இல்லை போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிளம்பி வர்றாரு. இதுமாரி வந்து பார்த்தோன்னாக்கா ஜியாதிக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மரியாதை கொடுக்கணும், அதனால் நானே வரேன்ட்டு அல்தாஃப் பாபாவே கிளம்பி வர்றாரு. கிளம்பி வந்து அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து இன்டர்வியூ பண்ணுறாரு. இன்டர்வியூ பண்ணும்போது அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வரவே வந்து எல்லோரையும் வந்து பார்த்தினாக்கா பனியனை கழட்டுங்க அப்படின்னு சொல்லி பனியன் ஷர்ட்டை கழட்டுங்கன்றாரு. கழட்டி பார்த்தா உள்ள ட்ராக்கர் வயர்லெஸ் ஃபோன் இருக்கும் ஒட்டு கேட்கறதுக்காக. ஆக்சுவலாக மிலிட்ரி வந்து ஒட்டு கேட்டுட்ருக்கோம். லத்தீஃப் வந்து மிலிட்ரியோட ஆளாக இருப்பா. அப்படி மிலிட்ரி சைடில் இருந்து அல்தாஃப் பாபா தப்பிக்கிறதுக்காக பார்ப்பார். அங்கே இங்கேன்னு தப்பிச்சு ஓடுவார். ஒரு வழியாக வந்து அவர் ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் வச்சு சொல்லி முடிச்சுருவாங்க. அல்தாஃப் பாபாவையும் போட்டுருவார். போட்டுட்டு ஒரு வழியாக முடிஞ்சதுன்னு பார்க்கும்போது வந்து சிவாவும் அவரோட டீம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து போய் கொடுக்குறாங்க. இல்லை, நான் வந்து பணத்துக்காக பண்ணலை, என் தம்பி உயிரோடு இருந்திருந்தான்னா அவன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இன்ஜினியராக இருந்திருப்பான் டெல்லியில். அவனை மாரி எந்த பசங்களும் அந்த மாரி தீவிரவாதி ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். எனக்கு வந்து இப்போ வர காசு எனக்கு போதும், இது தேவையில்லைன்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா அனுப்பிச்சிடுவார். அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்படியே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு காஃபி ஒரு ஆஃபர் பண்ணுவார் லத்தீஃபு. ஆக்சுவலாக சொல்லுவார், இல்லை அவன் மட்டும் இல்லை, அவன் கூட வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க, ஆனால் அவனை பார்த்துருக்கியான்னு கேட்கும்போது இல்லை, நான் அவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, ஆனால் வந்து ரொம்ப அவனோட அங்காட இடத்துலலாம் சொல்கிறான், அப்படி இருப்பான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இவங்களை ட்ரெயின் பண்ண அந்த கமாண்டர் பேர் ஆசிஃப் அனி. அவன் தான் வந்து பார்த்தோன்னாக்கா இருக்கிற சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துருக்கான். லத்தீஃப்க்கும் அவன் வந்து பார்த்தோன்னாக்கா ஒன் ஆஃப் த ட்ரைனர் அவன் இருந்திருப்பான். ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா இவனுக்கு அந்த ட்ரைனருக்கு தெரிஞ்சிடுது வந்து பார்த்தோன்னாக்கா யார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. உடனே லத்தீஃபை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனோட டீமோட சரௌண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நீ சாவரியா இல்லை எப்படி அப்படின்ட்டு. ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா லத்தீஃபை வந்து பார்த்தோன்னாக்கா அந்த ஆசிஃப் அனி வந்து பார்த்தோன்னாக்கா சாவடிச்சு ஒரு ட்ராக் மேலே தொங்க விட்டுறான். இதை பார்த்து வந்து பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் டென்ஷனாக வராரு. ஏன் இப்படியா அப்படின்ட்டு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சிவா வந்து டென்ஷனாக வராரு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா சிவா டென்ஷனாக வராரு. அவரோட ஃபேமிலி அந்த லத்தீஃபோட ஃபேமிலிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த காசு கொடுத்துட்டு வந்து இந்த ஃபைனல் அந்த ஃபியூரியில் வந்து பார்த்தோன்னாக்கா கலந்து வந்து பார்த்தோன்னா எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றாரு. ரிட்டர்ன் வரும்போது அவருடைய ஆசிஃப் அனியை பற்றி வந்து மிலிட்ரி ரெக்கார்ட்ஸ் வந்து செக் பண்ணுறாரு சிவா. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அல்தாஃப் பாபாவோட கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு வண்டியில் அனுப்பிச்சி விடுவார். அந்த ஃபைனல் ஃபியூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 35RR கேம்பெயின்லேருந்து பர்சன்ஸ் அனுப்பிச்சி விடுவார். ட்ரக்கோட போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஆசிஃப் அனி வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவான். ஆசிஃப் அனி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கான்வாயில் ரிட்டன் அந்த ஃபியூரி முடிச்சுட்டு ரிட்டன் வர வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சீஃப் ட்ரைனர் வந்துடுவான். வந்து அட்டாக் பண்ண பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா டிரைவரை போட்டுருவான்.
மீன்வைல் சிவா வந்து அவங்க ஒய்ஃப் கூட பேசிகிட்ருப்பார். இந்த ஃபோனை வந்து பார்த்தினாக்கா அந்த ஷூட் அவுட் ஆனவொடனே போட்டுட்டு அந்த வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக, வண்டியை கரெக்ட் பண்ணுறதுக்காக போவார். ஏன்னா டிரைவர் வந்து ஷூட் அவுட்டில் ஸ்பாட் அவுட் ஆகிடுவார். ஸோ வண்டி எங்கே மோதிட போகுதுன்றதுக்காக இவர் வந்து அந்த ஹேண்டில் பண்ண போவார். அப்படி போயிட்டு இருக்கும்போது வண்டியை நிறுத்திட்டு வந்து பாம்பு வந்து பார்த்தினாக்கா உள்ளே போட்டுருவாங்க. எல்லோரும் வந்து பார்த்தினாக்கா தப்பிச்சு வெளியில் குதிப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து மேஜர் டேமேஜ் ஆகிடுது. அதில் சிவாவும் இன்னொருத்தர் அப்புறம் இன்னும் 2-3 பேர் மட்டும் தான் பிழைக்கிறாங்க. மீதி பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அவுட் ஆகிடுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட சீனியர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. மீன் வயலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒய்ஃப் வந்து சம்பவம் நடந்து முடிகிற வரைக்குமே லைன்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதட்டமாக இருக்குது, என்னாச்சு ஏதாச்சும் தெரியல அப்படின்ட்டு. ஒரு வழியாக சிவா பேசுவேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறாங்க, கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். சிவா அவரோட சீஃப் கிட்டே பேசுகிறாரு. இல்லை, நம்ம எப்படியாச்சும் அவனை வந்து போட்டுடணும், அவனை விட்டு வச்சா நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, நம்ம அதுக்குண்டான வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு காஷ்மீரி சோல்ஜர் இருப்பா. அப்படி அந்த காஷ்மீர் சோல்ஜர் வந்து லீவுக்கு போயிருக்கும்போது அந்த ஆப்போசிட் அந்த டெரரிஸ்ட் பார்ட்டி வந்து தூக்கிட்டு போயிடுவார். இது வந்து நம்ம சிவாவுக்கு வந்து தெரிய வந்துடும். அவரோட சீஃப் கிட்டே சொல்லுவார், இல்லை நம்ம போய் அவரை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு. பட் அவர் சீஃப் சொல்லுவார், இல்லை அவனுக்கே தெரியும் வந்து என்ன நடக்கும் அப்படின்னுட்டு. ஆனால் சிவா போராடுவார், என் டீம்மேட்டை நான் அப்படி சும்மாலாம் விட முடியாது அப்படின்னுட்டு. எப்படி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டுபிடிச்சிடுறாரு எங்கே இருக்காங்க. ஏன்னா வந்து அவரோட அப்பா அந்த ட்ரைனர் இருக்கான் இல்லையா, அவரோட அப்பா வந்து இவங்ககிட்ட வந்து சொல்லுவார், இதுமாரி என் பையன் தான் அது இதுமாரி பண்ணுறான், எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருப்பார். நான் சப்போர்ட்டாக இருக்கான்றது அவங்களுக்கு தெரிய வந்துடும். இதுக்கு மேலே லேட் பண்ணிங்கனாக்கா ஒன்றும் கிடைக்காது, பாடி அவனுங்க வந்து கொலை பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படி அவங்க அப்பா சரி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண சொல்கிறாரா. ஒரு டீம் வரைக்குமே ஒரு 3-4 பேர் சேர்ந்து போகிறாங்க. அவரோட டீம்மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடு ரோட்டில் வச்சு வெட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்தியை தூக்கும்போது சிவா வந்து ஷூட் அவுட் பண்ணி வந்து பார்த்தோன்னா அவரை தூக்கிட்டு வந்துடுறாரு. அங்கே வந்து ராக்கெட் லான்ச்சர்லாம் தூக்கி அடிக்கிறானுங்க. அப்படி அங்கேயும் இங்கேயுமா வந்து பார்த்தோன்னாக்கா பாம்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகி விழுது. பட் யாருக்கும் எதுவும் ஆகலை. காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாங்க அவரோட ஒன் ஆஃப் த சோல்ஜரை. மீன் டைம் வந்து பார்த்தோன்னா இவங்க போயிருக்காங்க இல்லையா, அதனால் இவங்களுக்கு சேஃப்டிக்காக அவருடைய சீஃப் வந்து பார்த்தோன்னாக்கா அவரோட பட்டாலியனோட வந்து எல்லோரையும் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனால் எல்லோரும் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இதுக்கு மேலே வந்து எந்த ஆப்ரேஷன்லேயும் பண்ண தேவையில்லை, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ரேஷன்ஸ்லேருந்து விட்டுட்டு சிவிலியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு விட்டுடுறாங்க. ஸ்கூலுக்கு இது பண்ணுறது, அந்த காஷ்மீரில் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ இந்த பாலம் கட்டுறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போகுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஒருத்தர் ரைஃபிள் வந்து எடுக்கும்போது உள்ள புல்லட் லோடாக இருக்கும் போல இருக்குது. அது ஃபயர் ஆகி சிவாவோட பேக் சைடில் முதுகில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிட் ஆகிடும். உடனே வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. இல்லை, மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்காத, நீ வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்கு இது பண்ணிவிட்டு அமுச்சு வச்சிரு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதுக்குண்டான ரீசனையும் சொல்லுவார். நம்மளாம் மிலிட்ரிக்கு வரது பெரிய விஷயம் இல்லை, இந்தியாவோட கடைக்கூட்டில் இருக்கான், அவன் வரது தான் பெரிய விஷயம். சப்போஸ் நான் இப்போ மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணுறேனாக்கா அவனை கோர்ட் மார்ஷல் பண்ணிடுவாங்க. அதாவது கோர்ட் மார்ஷல்னால் அவனை வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபயர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்ட்டு அவரை வந்து அவரோட மாமனார்கிட்டையும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் டாக்டர் இல்லையா, அவரே சர்ஜரி பண்ணி அந்த புல்லட்டை எடுத்துகிட்டு சொல்கிறாரு, தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கேட்குற அப்படி ஏன் அப்படின்னுட்டு,
இதுக்கு தன்னை வந்து நீங்கள் வந்து மிலிட்ரி மேனுக்கு பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சிவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஒரு மிலிட்ரிக்கு வந்து பார்த்தோன்னாக்கா கொடுக்கறதுக்கு இல்லை, ஆனால் நீ மிலிட்ரி ட்ரெஸ்ஸும் வந்ததுனால என்னால் வந்து பார்த்தோன்னா இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அவருக்கு இந்த ட்ரெஸ் மேலேயும் அந்த மிலிட்ரி மேலேயும். ஸோ அதனால தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது ஒரு வீடு வாங்குறதுக்கு ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணியிருப்பார். அதுக்குண்டான வேலையெல்லாம் வந்து அப்பா பார்க்க சொல்லுவார். அப்படியே ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து கேரி பண்ணி கூப்பிட்டு போகும்போது இழுப்பு கை போட்டு கூப்பிட்டு போகும்போது பார்த்துருவாங்க, என்ன இது புடச்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அது ஷூட் அவுட் பண்ணி அந்த பேண்டேஜ் போட்டிருப்பாங்க இல்லையா, அது சரி குழந்த பயப்பட போகுதுன்றதுனால கம்முன்னு சொல்லுவார் சிவா. சாய் கேட்காம இல்லை என்னதுன்னு கேட்கவே இதுமாதிரி ஷூட்டட் ஆகிடுச்சு, வேணா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு, அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சாதாரண ஷூட் அவுட் தான் அப்படின்னு, சாதாரண இதுதான் ஆப்ரேஷன் தான் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க அப்பா எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு வர, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டேன். அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல, இல்லை டெய்லியும் வந்து பார்த்தோன்னாக்கா வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு இருக்குது, அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னாக்கா அப்படி ஜாலியாக கொஞ்ச நாள் இருக்காங்க. படத்துக்கு போகிறது, பர்ச்சேஸ் போகிறது, அப்படியே வந்து ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. சிவா கொஞ்ச நாள் லீவ் போட்டிருப்பார் போல இருக்குது. ஸோ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிலேருந்து கால் வரும், இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னுட்டேன். ஸோ அவர் சொல்லுவார், இல்லை இன்றைக்கி நான் கூட சீக்கிரத்தில் நான் இன்றைக்கி நைட்டே நான் வந்து ரீச் ஆகிடுவேன், அங்கே அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த எலெக்ஷனு. ஸோ வந்து இவர் வந்து ஒரு பகுதி ஒரு ஏரியாவை வந்து இவர் டார்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் பத்திரமா பார்த்து அந்த எலெக்ஷன் போலிங் முடிஞ்சு போகிற வரைக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு அவரும் வந்து எல்லாமே முடித்து அனுப்பிச்சிடுவார். ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, போட்டு நடுரோட்டில் வந்து எரிச்சிட்டு அங்கே இருந்த எல்லாரையும் சிவிலியன்ஸு அந்த ஆஃபீஸர்ஸ் அந்த வண்டியில் இருந்த எல்லாரையும் வந்து எரிச்சிட்ருப்பான். இது சிவாவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும். என்ன இதுமாரி ஆகிடுச்சு அப்படி மெசேஜ் வரும். இதுமாரி இவன் வந்து இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து அந்த தீவிரவாதி வந்து தங்கியிருக்கான், போனால் அவன் வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா சுற்றி நிறைய சிவிலியன்ஸு வீடு காலேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே வந்து அந்த மிலிட்ரி பட்டாலியனில் என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் வெக்கேட் பண்ணி அங்கேருந்து வேறு இடத்துக்கு வந்து தங்க வைக்கிறாங்க. அது அப்படி வந்து என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது பிளான் பண்ணுறாங்க. நானும் சிங்கம் மட்டும் போகிறோம், விக்ரம மட்டும் போகிறோம், நான் மட்டும் போகிறேன் அப்படின்னுவார் சிவா. இல்லை நானும் கூட வருவேன் அப்படின்ட்டு விக்ரம் சொல்லுவார். 2 பேரும் போய் அங்கே இருக்க சிவிலியன்ஸை காப்பாற்றிட்டு அவனை நாங்கள் போட்டு வந்துடும்ன்ட்டு ஆக்சுவலாக உள்ளே போகிறாங்க. சிவிலியன்ஸ்லாம் காப்பாற்றிட்டு உள்ளே வந்து அந்த சீனியர் ட்ரைனர் ஒருத்தர் இருப்பான், தீவிரவாதி இருப்பான் இல்லையா, அவனை வந்து போகிறதுக்கு போகும்போதே வந்து பார்த்தோன்னாக்கா விக்ரமுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா தொண்டையில் ஒரு ஷூட் அவுட் ஆகிடும், அவர் ஸ்பாட் அவுட் ஆகிடுவார். அப்படி இப்படி தப்பிச்சு அப்படி இப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபைட் போட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா ஆசிஃப் அலியை வந்து பார்த்தோன்னாக்கா போட்டுருவார் சிவா. அப்படியே வந்து படியில் சுற்றி வருது. அவன் ஒரு சின்ன துப்பாக்கி இருக்கும் கையில், அப்படியே வந்து பார்த்தோன்னாக்கா அந்த துப்பாக்கி அப்படியே திருப்பி அவனை சுட்டுறாரு சிவா. அவனும் வந்து செத்துடுறான். இல்லை நான் சாவடிச்சிட்டேன்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா வெளியில் வந்து சொல்கிறாரு. அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே வந்து கை கட்டுறாரு, அப்படியே வந்து மயங்கி விழுறாரு. என்னென்னு வந்து பார்த்தோன்னாக்கா அவர் மேலே வந்து பார்த்தாக்கா ஒரு கொஞ்சம் புல்லட் வந்து பார்த்தோன்னாக்கா உள்ளே இறங்கியிருக்கும், பெனட்ரேட் ஆகிட்ருக்கும், ப்ளீடிங் ஆகிட்ருக்கும் நெஞ்சிலேருந்து. அப்படியே சாரி சொன்னான்னு சொல்லிடு அப்படின்னுட்டு அவர் ஒய்ஃப்கிட்டையும் அவரோட டாட்டர்கிட்டையும் அப்படின்னுட்டு. ஆக்சுவலாக ஒய்ஃப் சைமல்டேனியஸாக வந்து பார்த்திங்கனாக்கா பர்ச்சேசிங்கில் இருப்பாங்க. வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே டயர்டில் பார்த்துட்டு தூங்கிட்டு ஃபோனை சார்ஜில் போயிட்டுருப்பாங்க. நைட்லேருந்து ட்ரை பண்ணால் ஃபோன் வந்து போகும், பட் யாருன்னா பிக்கப் பண்ணி இருக்க மாட்டாங்க. பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் போகுது. சைமல்டேனியஸாக வந்து அவரோட
சாயோட அவங்க அண்ணனும் வந்து அவங்க ஃபேமிலிக்கும் சாயோட ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போகுது. அவரோட செகண்ட் பிரதர் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் வந்து எழுப்பி விடுவார். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷூட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு, சிவா வந்து இதுமாதிரி செத்துட்டார் அப்படின்ட்டு. அவர் பாடி வந்து பார்த்தானாக்கா அங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க, சென்னைக்கு வந்துடுது. ஆக்சுவலி மிலிட்ரி முறை எப்படி எல்லா வேலையும் செஞ்சு நல்லபடியாக கொண்டு சேர்த்துட்றாங்க. அப்பாவுக்கு எப்பம்மா லீவுன்னு கேட்கும்போது மனசே உடஞ்சிடுது. இதோட வந்து பார்த்தோன்னாக்கா படத்தை முடிக்கிறாங்க. அமரன் படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மாலாம் சொல்லலை, படம் பார்த்தவங்களுக்கு கேளுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. உண்மையாக லவ் பண்ணுறவங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். உங்களுக்கு லவ் பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த படம் பிடிக்கும். நீங்கள் லவ் ஃபெயிலியர்னாலும் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வேறு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ட் ஃபீலிங் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது சும்மா சொல்லக்கூடாதுங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வருஷத்துலேயே நான் பார்த்த படம் ஒரு நல்ல கிளாஸ்